ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுகர் பேஷண்ட்ஸ்க்குரிய முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அவங்க மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ சுகரும் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் கூட எனக்கு ஸ்கின் டார்க் ஆகுது, ஸ்கின்ல ரேஷஸ் வருது, ரொம்ப ட்ரை ஆகுது. அது ஏன்னு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் அதுக்கு என்ன சொல்யூஷன்? ஏன்னா எனக்கு டயபெட்டிக் தான் மெடிசன் எடுக்க முடியும், நான் அதை கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கேன். பட் வச்சுருந்தாலும் இந்த பிரச்சனை எனக்கு இருக்க தான் செய்யுது. அப்போ நான் இதுக்கு என்ன பண்ணணும்? பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஃபேஸ் மட்டுமே இல்லை, நிறைய பேருக்கு ஃபேஸ் அப்படியே டார்க் அடிச்சிடுது. நிறைய பேருக்கு கையில் காலில் இச்சிங் ரொம்ப வருது, சொரிஞ்சு அப்புறம் அது புண்ணாக மாறிடுது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தான் இது நிறையா ஹெர்பல் ரெமெடிஸ் நம்ம நல்லாவே நிறையா பேருக்கு சொல்லி அதோட ரிசல்ட் பார்த்த ஒரு ரெமெடி தான். ஸோ இது ஒரு பியூட்டி வீடியோஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதே சமயத்தில் ஒரு மருத்துவ குறிப்பு நிறைந்த வீடியோவாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளோட வீடியோஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா பியூட்டி டிப்ஸாக இருந்தால் கூட வெறுமன மேல் பூச்சி மட்டும் நம்ம சொல்கிறது கிடையாது. அதுக்குரிய காரணங்கள் அண்ட் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் உங்களோட என்ன பிராண்டோ ஏதோ ஒரு இந்த மாதிரியான வெளியில் பூசுகிற க்ரீம்ஸே யூஸ் பண்ணால் கூட நீங்கள் உள்ளேயும் சரி பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம எல்லா வீடியோவுமே இந்த மாதிரியான பியூட்டி வீடியோஸையும் சேர்த்தே நம்ம போட்டுட்டு வரோம். ஸோ அந்த விதத்தில் சுகர் பேஷண்ட்ஸோட ஒரு பெரிய கவலை, ஏற்கனவே சுகர் பேஷண்ட்ஸ் அண்ட் நார்மலாகவே ஹேர் ஃபால் பற்றி நான் ஏற்கனவே செப்பரேட்டாக வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் அதோடு இப்போது ஸ்கின் ஏன் இவ்வளோ பாதிக்கப்படுது? ஸோ ஃபஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் நிறையா இருக்கும்போது நீங்கள் மெடிசன் எடுக்கிறீங்க. ஸோ மெடிசன் எடுக்கும்போது என்ன நடக்குது? ஆக்சுவலி கொடுக்குற எல்லா மெடிசன்ஸும் டயூரிட்டிக் தான். ஸோ அப்போது நம்மளுக்கு நிறையா குளுக்கோஸ் எடுத்து வெளியே அனுப்ப வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு வாட்டர் கண்டென்ட் நிறையா தேவைப்படுது, யூரினில் தான் அது வெளியே அனுப்புது. ஸோ அப்போது அப்படி அனுப்பும்போது ஃபுல் உடம்பு நம்ம ஸ்கின் டீஹைட்ரேட் ஆகுது. ஸோ அதுக்கு ஹைட்ரேஷன் தேவை. ஸோ உறிஞ்சிருது, அப்போது ட்ரைனஸ் வருது. ட்ரைனஸ் வந்ததுக்கப்புறம் கலர் சேஞ்சஸ் ஆரம்பிக்குது. இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும், சுகர் இருக்கும்போது நீங்கள் என்ன தான் மெடிசின் எடுத்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட நரம்புகளும் சரி பிளட் வெசல்ஸும் சரி டேமேஜ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா அந்த நேரம் சாப்பிடும்போதும் சரி டக்குன்னு ஒரு ஸ்பைக் ஆகி தான் நீங்கள் டேப்லெட் போடுறீங்க. ஸோ அந்த ஸ்பைக்கே அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அந்த ஸ்பைக்லே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த இதில் ஒன்று தான் இந்த ஒரு விஷயமும். ஸோ நம்மளோட சின்ன சின்ன இரத்த குழாய்களும் நரம்புகளும் பாதிக்கப்படும் போது இரத்த ஓட்டம் இல்லாததுனால புவர் சர்க்குலேஷன்னால் அந்த இடம், அதாவது ஸ்கின்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டு தேவையான நரிஷ்மெண்ட் ரத்தம் மூலமாக கிடைக்காதனாலையும் வாட்டர் ஹைட்ரேஷன் இல்லை, அடுத்து இப்போ ரத்தம் மூலமாக கிடைக்கல அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஸ்கின்ல அந்த ஒரு ட்ரைனஸ் வருது அண்டு கருப்பு கலரில் மாறுறது கண்டிப்பாக இதுதான் பிரச்சனை. ட்ரைனஸ் வந்ததுன்னா இச்சிங் ஆகும், ரெட் ஆகும், புண்ணாகும். பட் பிளாக்காக இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு நரம்புகளும் இரத்த ஓட்டங்கள் சிறு சின்ன சின்ன இரத்த குழாய்களும் பாதிக்கப்பட்டுட்டு இருக்குது சுகர்னால் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது இதோட ஃபேக்டர் எப்படி இருக்கணும்? ஒன்று, உங்களோட மெட்டபாலிக்கை நீங்கள் சரி பண்ணணும். நான் மெட்டபாலிக் ரேட்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது நம்மளோட டைஜஷனோட சக்தியை இன்க்ரீஸ் பண்ணணும். அதை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட சுகரும் குறையும், அதே சமயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் மாறும். அப்போ மெட்டபாலிக்கை நீங்கள் அதை சரி பண்ணும்போது உங்களோட செரிமான சக்தி கரெக்டாக இருக்கும்போது மேலும் மேலும் இந்த மாதிரியான நரம்புகள் இரத்த குழாய்கள் அடைக்கிறதுனால இந்த ஸ்கின் பிரச்சனை, கால் மதப்பு பிரச்சனைகளும் இருக்கும். இந்த ஸ்கின் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த கை கால் மரத்தல் பிரச்சனையும் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் மெட்டபாலிக்கை சரி பண்ணும்போது உங்களோட செரிமானத்தோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிடும். ஆல்ரெடி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன தடவலாங்கிறத பார்த்தாலுமே
இனிமே அது மேலும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களோட செரிமான சக்தியை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மெயினாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கு தேவையான சத்துக்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கின்னோட ரிலேட்டடாகவும் என்ன சத்துக்கள் தேவை. யூஸ்வலாகவே ஸ்கின் அப்படின்னா விட்டமின் ஏ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஒரு ட்ரேஸ், அதாவது கொஞ்சமாக தேவைப்பட்டாலும் கண்டிப்பான முறையில் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்படுற ஒரு ட்ரேஸ் மினரல், அதாவது ரொம்ப கம்மியாக தேவைப்படுற ஒரு தாது உப்பு வந்து ஜிங்க், அதாவது துத்தநாகம் அப்படின்னு சொல்கிற ஒரு மினரல் இந்த பிரச்சனைக்கு ரொம்ப தேவை. அண்ட் துத்தநாகம் இழப்புகளும் நிறையா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஏற்படுது. அதனாலையும் உங்களோட எந்த ஒரு புண்ணு வந்தாலும் ஆறாத தன்மைக்கும் இதுதான் காரணம். உங்களோட ஸ்கின் மாய்ஸ்சரை இழக்கிறதுக்கும் மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்கும் இந்த மினரல் வந்து ரொம்ப முக்கியமான தேவை, இந்த ஜிங்க். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் வந்து இப்போ ஒரு ஸ்கின் பிரச்சனை இல்லை எந்த இடத்துல ஒரு புண்ணு அப்படின்னு ஒரு விஷயமோ ஏதோ ஒன்று ஆறாத தன்மை அப்படின்னாலே அது உடம்பில் நம்ம நிறைய வீடியோஸில் இன்றைக்கி எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் இன்ஃப்ளமேஷன். உடம்புக்குள்ள வீக்கங்களை உருவாக்குற அந்த மார்க்கர்ஸ்லாம் உடம்புல கூடுது. ஸோ அது கூடும்போது ஆட்டோ இம்யூன்ற ஒரு பிரச்சனை வருது. அப்புறமா அது ஸ்கின்ல காமிக்குது. அது சுகரும் வந்து ஒரு விதமான ஆட்டோ இம்யூன் டிஸார்டருக்குள்ளே தான் வருது ஒரு சில ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்போது. ஸோ அப்போது அதுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து வந்து omega-3 அப்படிங்கிற ஒரு ஊட்டச்சத்து எங்கே இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் அதை சரி பண்ணுற ஒரு தன்மை அந்த ஒரு omega-3க்கு வந்து இருக்குது. ஸோ அப்போது மெயினாக தேவையானது விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் டியும் தேவைப்படுது, தோலுக்கு ஜிங்க் தேவைப்படுது, அதுக்கப்புறம் omega-3 தேவைப்படுது. ஸோ இந்த 4 முக்கியமான விஷயங்கள் நம்மளுக்கு உடம்புல இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணுறதுக்கு தேவைப்படுது, மெட்டபாலிக் ரேட்டை அதிகப்படுத்துறதுக்கும் தேவைப்படுது. ஸோ இதை நோக்கி தான் நம்மளோட ரெமெடிஸ் வந்து இருக்கணும். ஸோ ஒன்று ஃபஸ்ட்டு டயபெட்டிக் கண்ட்ரோலில் இருக்கணும். அதுக்கப்புறமா டயபெட்டிக் கண்ட்ரோலில் இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அப்போ அதுக்கேற்ற உணவுகள் வேணும். நம்மளோட பெருங்குடல் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அதற்கு தேவையான உணவுகளும் வேண்டியது இருக்குது. ஏன்னா பெருங்குடலில் தான் இந்த எல்லா சத்துக்களும் அப்சர்வ் ஆகுது. அப்படின்றப்போ உங்கள் பெருங்குடல் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பான முறையில் சீக்கிரமாக உங்கள் ஸ்கின் வந்து இது மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் எங்களோட அக்குபஞ்சரில் பார்த்தீங்கன்னா பெருங்குடல் அப்படின்னாலே அது வந்து ஸ்கின், அதாவது நம்மளோட ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு ஆர்கனில் பிரதிபலிக்கும். ஸோ அந்த விதத்தில் நுரையீரலும் சரி பெருங்குடலும் சரி காற்று பூதங்களோட சம்மந்தப்பட்ட உறுப்புகள். ஸோ அந்த ட்ரைனஸ், காற்று பூதம் அப்படின்னா வறட்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 2 உறுப்புகளும் தான் இந்த காற்று பூதத்தோட தொடர்புடையது. ஸோ இப்போ இந்த 2லையும் ஒரு ட்ரைனஸ் வரும்போது தான் நம்மளோட ஸ்கின், அதோட வெளிப்புற ஆர்கன், அதாவது வெளிப்புற ஆர்கன் எது அப்படின்னா ஸ்கின் தான். இப்போ ஒவ்வொன்றும் வரும் அதே மாதிரி. இப்போ சிறுகுடல் அப்படின்னா அது எங்கே காமிக்கும், வெளிப்புணர். இப்போ நம்மளோட லிவர், கல்லீரல் அப்படின்னா கண்ணில் காமிக்கும். ஸோ இது வந்து ஏற்கனவே நான் ஒரு அக்யூபஞ்சர் வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு உறுப்புகளும் எந்த பூதத்தோட தொடர்புடையது, எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறதுக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு விஷயங்கள் தெரிய வரும். ஸோ அப்போ அந்த விதத்தில் நம்ம இதுக்கு சரி பண்ண வேண்டிய அந்த பூதம் வந்து முதல்ல ஆக்சுவலி மண்பூதம் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ அது அடுத்து காற்று பூதம் போய் அதோட காமிக்கிறது ஸ்கின்ல காமிக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எல்லாமே மாடர்ன் சயின்ஸாகவே இருந்தாலும் நம்மளோட மாற்று மருத்துவமாகவே இருந்தாலும் எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய விஷயங்களை தான் சொல்லுது. ஸோ அந்த 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 காலங்களில் இருந்தே அந்த ஸ்கின்னை சரி பண்ணணும்னா பெருங்குடல் புள்ளிகளை தான் வந்து தேர்வு பண்ணுவோம். நாங்களுமே இன்றைக்குமே நுரையீரல் அண்ட் பெருங்குடல் சம்மந்தப்பட்ட புள்ளிகளை தேர்வு செய்யும் போது தான் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியுது. ஸோ அப்போ அந்த விதத்தில் நீங்கள் உங்கள் பெருங்குடல் சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மினரல்ஸ் எல்லாமே, தாது உப்புக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா நரிஷ்மெண்ட் கொடுக்கும்.
மாய்ஸ்சர் ஆகும். சுகர்னால் அந்த நீர் வெளியேறிட்டே இருக்குது. ஸோ அதனால ஸ்கின் டீஹைட்ரேஷன் ஆகாமல் ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த மினரல்ஸ் வேணும். எனிவே நீங்கள் மெடிசனில் தான் சுகர் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க. ஸோ அதை நம்மளால் தவிர்க்க முடியாது டீஹைட்ரேஷனை. அப்போ அதனால வர்ற சைட் எஃபெக்ட்ஸ்க்கு ஏற்ற விஷயங்களை நம்ம உள்ளே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் உங்கள் ஸ்கின் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்னென்ன மினரல் விட்டமின்ஸ் இதெல்லாம் கலந்த சில உணவுகள் பார்ப்போம். அதுக்கப்புறமா ஹெர்பல்ஸ் பார்ப்போம். ஸோ இதோட சம்மந்தப்பட்ட உணவுகள்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரோபயோட்டிக். இன்றைக்கி ரொம்ப பாப்புலராக இருக்கிற அந்த ப்ரோபயோட்டிக் தான் நம்மளோட குடலை வந்து பாதுகாக்குது. ஸோ அது கூட இந்த ஜிங்க் அண்ட் ஒமேகா 3 அதிகமாக உள்ள உணவுகள் ஆட் பண்ணும். ஸோ இதுக்கு ரொம்ப நரிஷ்மெண்ட் இந்த எல்லா ஐட்டமுமே ஒன்றா கிடைக்கிற ஒரு அருமருந்து பார்த்திங்கன்னா யோகட். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்களே வீட்டில் யோகட் ரெடி பண்ணலாம். அதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் வந்துட்டு நீங்கள் வீட்டில் வந்து தயிராவது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நான் சொல்கிற 2 சீட்ஸ் வந்து ஒரு அமிர்தம்னு சொல்லலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் ஊற வைத்த சியா சீட்ஸ் அண்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆளி விதைன்ற ஃப்ளாக்ஸ் சீடு. ஸோ அதுவும் ஊற வச்சுக்கலாம். ஸோ இல்லை அதை வந்து பொடி பண்ணி நுணுக்கி கொஞ்சம் 1-2 நுணுக்கிக்கலாம். அண்ட் வால்நட், ஒரே ஒரு வால்நட் நல்லா கொஞ்சம் குட்டி குட்டியாக எடுத்து நொறுக்கிட்டு அதையும் இந்த யோகட்டில் போட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. ஸோ ப்ரோபயோட்டிக் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு, உங்கள் குடலும் நல்லா இருக்கும். அதனால் அதோடு சேர்த்து இதில் இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போடும்போது ப்ரீபயோட்டிக்கும் கிடச்சிரும். ஸோ அப்படின்னா நல்ல பாக்டீரியாக்குரிய உணவு தான் ப்ரீபயோட்டிக். ஸோ அதுவும் நம்ம கொடுத்துட்றோம் அப்படின்னா உங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸே இருக்காது. ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் கரெக்டாக கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து இனிப்பு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணமும் வராது. அதனால குளுக்கோஸும் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ உங்களோட சுகரும் வந்து கட்டுக்குள்ளே இருக்க ஆரம்பிக்கும் உங்களோட மித்த உணவு பழக்கங்கள் மாற்றங்களோட. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த யோகட் நான் அதில் சொன்ன சில விதைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் கொஞ்சம் டீ காஃபியை வந்து நல்லா குறைச்சிட்டு சோற்றுக்கற்றாழை நல்லா ஒரு முழு லீஃப்லேருந்து எடுத்து ஒரு 10 முறை கழுவிட்டு அதனால் வெறுமனை நார்மல் தண்ணியிலே போட்டு மிக்சியில் அடித்து உப்பு மிளகு மட்டும் சேர்த்துட்டு ஈவினிங் டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் இதை குடிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நிறையா கொஞ்சம் கூடவே வந்து நீங்கள் மிளகு மஞ்சள் தூள் மெயினாக இதில் போட்டுக்கோங்க. ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் உள்ளே எடுக்கும்போது எந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் இருந்தாலும் ஆத்திரத்தன்மை அதுக்கு உண்டு. ஸோ நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். ஏன்னா ஆலோவேரா கூகுள் பண்ணி, அதாவது சோற்றுக்கற்றாழையை வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் நான் சொல்ல எல்லா விட்டமின்ஸும் இருக்குது, நான் சொன்ன ஜிங்க் மினரல்ஸும் இருக்குது, கூடவே பி வைட்டமின்ஸும் இருக்குது. ஸோ பி வைட்டமின்ஸ் உங்களோட செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் உடம்புல சத்துக்கள் சுகர் இருக்கும்போது சரியாக உறிஞ்சப்படாததுனால உங்களுக்கு லேக் ஆகிற உங்கள் உடம்புக்கு கிடைக்காத அந்த ஒரு பி வைட்டமின்ஸும் உங்களுக்கு சோற்றுக்கற்றாலிருந்து வரும். அண்ட் அதோட சுகருக்கும் அவ்வளோ ஒரு அருமருந்து. ஏன்னா 2 விஷயம் இருக்குது. ஸோ 2யுமே ஈடுகட்டுறோம். நம்ம இழக்கிற விட்டமின் மினரல்ஸையும் கொடுக்குறோம். அண்ட் பொதுவாகவே சோற்றுக்கற்றாழை எடுக்கும் போதே அது ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட் தான் உங்களோட சர்க்கரையை குறைக்கிறதுக்கு. ஸோ கூட நீங்கள் அதை எடுக்கும்போது இந்த சோற்றுக்கற்றாழையும் இந்த நான் சொன்ன நட்ஸ் அண்ட் சீட்ஸும் எடுக்கும்போது நல்லாவே ஸ்கின்னில் வந்து உங்களால் சேஞ்சஸ் பார்க்க முடியும். அண்ட் ஹெர்பல்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான காரணம். அண்ட் உடம்புலேருந்து நீர் வந்து ரொம்ப போய் அதனால ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிறதும் ஒரு பிரச்சனை. ஸோ அதனால ஒரு சிலருக்குலாம் டக்குன்னு லோ சுகர் மாறி மாறி கூட வரும். அந்த ட்ரிப் கூட வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் ரொம்ப இருக்கும். ஸோ இந்த 2யுமே சரி பண்ணுற 2 மூலிகைகள் இருக்குது. ஒன்று வந்து மூக்கிரட்டை, இன்னொன்று அஸ்வகந்தா. இந்த மூக்கிரட்டையிலேருந்து 1/2 டீஸ்பூனும் அஸ்வகந்தாலேருந்து 1/2 டீஸ்பூனும் நைட் படுக்கும்போது மிதமான சுடு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு படுங்க. இது ஒரு உங்களோட மெடிசன்னால் வர இது வந்து ஆக்சுவலாக நல்ல ஒரு டீடாக்ஸ்க்கு கூட உங்களோட மெடிசன்னால் வர அந்த இம்பேக்டையும் சரி பண்ணும். உடம்புல டீஹைட்ரேஷன் நடக்காமையும் பாதுகாக்கும். உடம்புக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ் வராமல் இந்த அஸ்வகந்தா பாதுகாக்கும். நரம்புக்கும்
சிறு சிறு இரத்த குழாய்களுக்கும் இந்த அஸ்வகந்தா ரொம்ப நல்லது. ஸோ அது மென்மேலும் இப்படி இன்னும் பாதிக்க விடாமல் தடுத்துட்டே வரும். ஆனால் இது ரெண்டுமே என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும் எடுத்தாலே போதுமானது தான். அதுவுமே ஒரு மாதம் அப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துட்டு மறுபடியும் நடுவில் ஒரு வாரம் எடுக்க தேவையில்லாமல் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து எடுங்க. இது எப்போ வரைக்கும் எடுக்கலாம்? ரெண்டுமே சாதாரண ஒரு மூலிகைகள் தான். அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் தான் எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் எடுக்கிறோம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொன்ன மாதிரி அந்த 7 நாள் பிரேக் விட்டுட்டு அதுவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். எடுத்து உங்களுக்கு ஏதாவது ரொம்ப எனக்கு இதாகுது, அப்படி ரொம்ப டயர்டாகுது, இப்படி ஏதாவது இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கன்சல்டேஷன் கூட கேட்கலாம். இல்லைன்னா அதை ஒரு அருகில் இருக்கிற மருத்துவரை பார்த்து, இயற்கை மருத்துவரை பார்த்து நீங்கள் அதை கேட்டுட்டு கூட நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப அருமையான மூலிகை. என் காலையில் ஒரு யோகர்ட் தயிர் சொல்லியிருக்கோம். இன்னொன்று வந்துட்டு சோற்றுக்கற்றாழை சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 3 இந்த உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனை உடம்புல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தாராளமாக குறைக்கும். அண்ட் உங்கள் பக்கத்தில் இருக்கிற அக்யூபஞ்சர் மருத்துவர் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பார்த்து பல்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் வந்து ஒரு நீட்லிங் பண்ணால் கூட இந்த இச்சிங்லாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்கின்ல அரிப்பெல்லாம் அதிகமாக இருக்குன்னா ஒரே ஒரு தடவை வீக்லி மட்டும் போய் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பல்ஸை பேலன்ஸ் பண்ணி நீடில் போட்டுக்கிட்டிங்கன்னா, இல்லை அட்லீஸ்ட் ப்ரெஷராவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து கூட சப்போர்ட் பண்ணும். அந்த அரிப்பெல்லாம் வந்து உடனடியாக நிற்கிறத பார்க்க முடியும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே தான் தேவையான விட்டமின் அண்ட் மினரல்ஸ் மூலமாக உங்கள் சத்துக்கள் எல்லாமே வெளியேறுது. தண்ணி சத்து கம்மியாகுது. இதனால தான் வருது. ஸோ அந்த பிரச்சனையை நம்ம ஈடுகட்டிட்டோம். ஸோ இப்போது ஏற்கனவே எனக்கு வந்து ஒரு டர்ன் இருக்குது, நான் இதை சரி பண்ணணும். அதே சமயத்தில் இப்போவும் நான் வெளியில் ஏதாவது இது மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னா முதல் ஸ்டெப் ஹாட் வாட்டரை அவாய்ட் பண்ணும். மிதமான தண்ணியாக தான் இருக்கணும். ஒரு சூடாகவே இருந்தாலும் மிதமான சூடாக தான் இருக்கணும். கண்டிப்பாக வந்து சுட சுட குளிக்கிறத வந்து கண்டிப்பாக நிறுத்துங்க. இன்னொன்று ஓட் சோப்னே கிடைக்கிது. ஓட்ஸும் மில்க்கும் கலந்த சோப் கிடைக்கிது. அது கூட ஹனி கூட ஆட் பண்ணியும் சோப்ஸ்லாம் வருது. ஸோ பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அண்ட் இந்த பிரச்சனைக்கும் அந்த செதிலாலாம் வரும் இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஓட்ஸ் கலந்த சோப்புகள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இருக்கவே இருக்குது நம்மளோட சோற்றுக்கற்றாழை ஜெல். நீங்களே இயற்கையாக தடவி அதை நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டு அது கூட தேங்காய் எண்ணெயை நல்லா கலந்துட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணாலே நல்லாவே உங்களால் இச்சிங்கை வந்து மாறுறதை பார்க்க முடியும். ஸோ இது போக இதுக்கு அருமையான சீரம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மியான ஒரு நார்மல் ரேஞ்சில் தான். ஸோ நம்ம நிறைய வீடியோ சீரம் பற்றி போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால ஒருவேளை உங்களுக்கு சீரம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த விதமான சீரம் இதுக்கு தேவைன்றதை பார்த்துட்டு அப்புறமா தான் ரெடி பண்ணி கொடுப்போம். ஏன்னா இதுக்கு மட்டும் மித்ததுலலாம் நான் ரெடிமேடாக இந்த சீரத்துக்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், நீங்களே வாங்கிக்கலான்னு நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்கின்ல இம்பேக்ட் ஆகும். ஒவ்வொருத்தருக்கு டார்க்காக மாறும், ஒவ்வொருத்தருக்கு ரெட்டாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு இச்சிங் இருக்கும், ஒரு சிலருக்கு ஊண்டு அதாவது ஓப்பன் புண்ணாவே சொரிஞ்சு ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்காம ஒரே மாதிரியான சீரம் என்னென்ன எசென்ஷியல் ஆயில் அப்படின்றத சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஏன்னா நான் வந்து ஓப்பன் உண்டாக இருக்குன்னா நான் மித்தவங்களுக்கு அப்ளை பண்ண சொன்ன அந்த சீரம் ஓப்பனில் தடவிட்டோன்னா பெரிய இஷ்யூ ஆகிடும். ஸோ அதனால தான் இதுக்கு டைரக்ட் சீரம் நான் கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்துட்டு கன்சல்டேஷனாக புக் பண்ணி கேட்டுட்டு சீரம் வந்து நீங்கள் எங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயம் இன்றைக்கி எல்லாருக்கும் தேவைப்படுது. ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறோம். எவ்வளோ தான் மெயின்டைன் பண்ணாலும் இந்த சுகர்னால் வர்ற அந்த ஸ்கின் பிரச்சனைகள் மட்டும் நார்மலாக நீங்கள் நார்மல் டேஸில் ஒரு மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணுற சில விஷயங்களோ இல்லை பிக்மெண்டேஷனுக்காக டார்க் ஆகிடுச்சு, நான் இதை போட்டால் எனக்கு வந்து லைட்னிங் கொடுக்கவும் செஞ்சிச்சு. இது வரைக்கும் ரிசல்ட் நல்லா இருந்துச்சு, நல்ல க்ரீம்ஸ் தான் ஆஃப்கோர்ஸ். ஆனால் அது கூட இப்போ நீங்கள் டயபெட்டிக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ வேறு விதமான காரணங்கள் இருக்குது. ஸோ அதை இன்டேக்காகவும் கொடுத்து சரி பண்ணிவிட்டு ஒருவேளை உங்களோட நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண க்ரீமே கூட இன்டேக் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். அப்படியும் உங்களுக்கு வெளியில் எதுவும் ரிசல்ட் தெரிலனா நீங்கள் அந்த சீரம் எங்ககிட்டயும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் இதில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.